நம்ம எல்லாரும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17 வசனத்தில் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17 வசனம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவரிடத்தில் இயேசுவிற்கு கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்தில் எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இப்போ ஒரு படமா பாருங்க. இயேசு கிறிஸ்து மனுஷா உலகத்தில் வந்திருக்கிறாரு, வாழ்ந்துட்டாரு, ஊழியத்தின் பாதையில் இருக்கிறார். 33 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். தேவாலயத்தில் வரும்போது தேவாலயத்தில் அந்த புஸ்தகம் வாசிப்பதற்கு சொல்ல வேதபாரர்கள் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுப்பாங்க. இயேசுகிட்ட கொடுக்குறாங்க. இயேசு அந்த வேத புஸ்தகம் எதை கொடுக்குறாங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 61வது அதிகாரம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குறாங்க. அது முதல் 3 வசனம் அதை வாசிக்கிறார். வாசிட்டு என்ன சொல்றாரு, இந்த வேத வசனம் இன்றைய நாளிலே இந்த நேரத்தில் நிறைவேறிட்டுங்கிறார். அது சொல்லும் 19 வசனம் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுற்றி பணிவிடைக்காரனுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். அப்படின்னா கண்டு எழுதியிருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறார், அந்த இடத்தை வாசிக்கிறார். வாசிச்சுட்டு சொல்றாரு, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. நம்முடைய வாழ்க்கையில தன்னை குறித்து இயேசு தன்னை குறித்து வேத புஸ்தகம் எங்க எழுதியிருக்கோ அதை தேடி எடுத்து வாசித்து சொல்றாரு, இன்றைய நாளிலே இது நிறைவேறிற்று. நம்மளால நம்முடைய வேதத்தில் நம்ம வேத புஸ்தகத்தை நம்மளுக்கு இருக்கும். நமக்குன்னு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை, நமக்குன்னு சொல்லியிருக்கிற தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய நோக்கத்தை குறித்து இயேசு இந்த பூமியில் எதுக்கு வர்றாருன்னு சொல்லும் போது இந்த வசனம் பார்த்தீங்கன்னா ஏசாயா 61, 1, 2, 3 வசனத்தை வாசிங்கன்னா கரெக்டாக இருக்கு. அப்போ ஏசாயா 61, 1, 2, 3 வசனத்தில் இதே சேம் வசனம் அப்படியே இருக்கு. அதே இடத்த தான் இயேசு வாசிக்கிறார். வாசிச்சுட்டு இன்னைக்கு நிறைவேற செய்கிறார். அப்படின்னா நிறைவேற போகிற ஒன்றை பற்றி பேசல, நிறைவேறி முடிந்த ஒன்றை பற்றி பேசுகிறார். அந்த நேரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒன்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு இடத்துல யோவான் ஸ்நானம் அனுப்பி, யோவான் ஸ்நானம் ஆட்களை அனுப்பி, சீசர்களை அனுப்பி யோவான் ஸ்நானம் கேட்கிறார், வருகிறவர் நீதானா, இன்னும் வேற யாராவது நான் காத்திருக்கணுமா? அவர் கேட்டு அனுப்புறாரு, போய் கேளுங்க, குருடர்கள் பார்வையிடக்காரர்கள், வியாதிகள் சொஸ்தமாகிறார்கள், உணவர்கள் நடக்கிறார்கள், எல்லா பணியாக சொஸ்தமாகிறார்கள், கர்த்தருடைய அனுகிரக வருஷம் அறிவிக்கப்படுகிறது, இனி வேற என்ன அடையாளம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டு அனுப்புறாரு. அப்படின்னா அர்த்தம், இயேசுவுக்கு வேதத்தில் தன்னை குறித்து எழுதியிருக்கிற இடம் தெரியுது. உங்களால உங்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசிக்க முடியுதா? அல்லது வாசிக்கிற வசனங்களோடு கூட இது என் வாழ்வோடு தொடர்பு இருக்கிறது, இந்த வாக்கு தத்துவம் எனக்குள் நிறைவேறி கொண்டிருக்கிறது, என்னை இதை கொண்டுதான் என்னோட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை நம்ப பண்ணி அழைத்திருக்கிறான் என்ற நிச்சயம் நமக்குள் இருந்தால், நம்ம எளிமையாக சொன்னா, வேதத்தில் உங்களை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டுபிடித்து நீங்கள் வாசிக்க ஆரம்பித்து விட்டால், அதை விசுவாசிக்க ஆரம்பித்து விட்டால், அதை ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்குள் நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவார். பிரச்சனை கேட்டால் பைபிள்கிட்டையும் போறது கிடையாது, வசனத்தையும் வாசிக்கிறது கிடையாது, வசனத்தை தன்னை குறித்து எழுதியிருக்க இடமும் தெரிந்தது கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தின் மூலமா உங்களை அழைத்திருப்பார். ஒரு ஆழமான ஒரு அங்ஷம் உள்ள இருந்திருக்கும். கர்த்தரை கூட அதை பேசுறாங்க, என்னை கொண்டு இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிக்கிறாங்க, அதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பெல்லாம் அந்த வசனத்தை ஜபம் பண்றீங்களோ, ஆனால் எனக்கு இப்படி எல்லாம் சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கீங்க, என்னை அழைக்கும் போதெல்லாம்
சொல்லிக்கங்க. இன்னைக்கும் உடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க எங்க சுத்தினாலும் அந்த இடத்துல வந்து நிற்பீங்க. அந்த வசனம் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஆவியிலே அப்படி மூண்ட கட்டப்பட்டிருப்பீங்க. எங்க சுத்தினாலும் அந்த வசனத்தை சொல்வீங்க. ஆனா நீங்க தான் சொல்லி என்ன கூப்பிட்டீங்க. ஆபிரகாமிட்ட கூப்பிட்டுருந்தா ஆபிரகாம் சொல்லி என்ன சொல்லியிருப்பான்? ஆண்டவரே, என்னை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிக்கிறேன், பூமியில சகல ஜனங்கள் என் மூலமா ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நான் கூப்பிட்டீங்க, உங்களோட வார்த்தை எனக்கு நடக்கட்டும் அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை நமக்கு அறிந்திருந்தால், அதை குறித்து தெளிவும் இருந்தால், நீங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் எங்க சுத்தினாலும் உங்களை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தையை கண்டு வாசித்து விசுவாசித்து அதை ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள். ஜெபித்து ஜெயிக்கிறவர்களாக இருப்பீர்கள். வேதத்துல என்னைக்கு உங்களுக்கு ஒரு இடம் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையோ நீங்க தோத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வேதத்தை குறித்த தெளிவும் அறிவும் நமக்கு இல்லாமல் போச்சுன்னா தேவன் சொன்ன மாதிரி தான், என் ஆசாரியர்கள் என் வேதத்தை மறந்தாய் நான் பண்ணுவேன். உன் பிள்ளைகளை என்ன பண்ண, பைபிள் தெரிஞ்சாதான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், பிள்ளைகளை வளர முடியும். பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறது? நான் சொல்றேன், உலகத்துல நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 10 ஏக்கர் நிலமும் மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் கோடிக்கணக்கான பணம் ரூபாயும் பேங்க்ல வைக்கிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்கிற கர்த்தரை அறிகிற அறிவும் கர்த்தருக்குள் விசுவாசத்தில் வாழ்றதுக்கான கிருபையையும் அவளை கர்த்தருக்குள்ள நடத்துகிறத தவிர நீங்க பெருசாக செய்யுங்க. டெய்லி உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்? என் பிள்ளை ஆண்டவரே எப்படி இருந்தாலும் உங்க கையில் கொடுக்குறேன். நீங்க மீட்டெடுத்து நீங்க உருவாக்கிய பிள்ளைகளை உங்களுக்குள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய வாழ்க்கையை சந்திங்க, வாழ்வு மாறட்டும். அப்படி ஜெபம் பண்றது மட்டுமல்ல, கர்த்தருக்கு முன்பாக நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையின் மூலமா இந்த பிள்ளைகள் தொடப்படும். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் சொல்ற வாழ்ந்து காட்டுறீங்கன்னு தெரியும், அப்பதான் அதை கன்வின்ஸ் ஆவாங்க. ஒருவேளை இன்னைக்கு கன்வின்ஸ் ஆகாம இருக்கலாம், எப்படி வாழ்ந்து இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் பேச்சும் உங்கள் நடக்கையும் அவங்களை இம்பாக்ட் பண்ணும். பெற்றோர் கொடுக்கிற பெரிய வெகுமதி கர்த்தரை அறிகிற அறிவு. பிள்ளைங்க அழுதாலும் பரவாயில்ல, அழுகுறாங்க, எப்படியோ கூட்டு போறது, அழுதாலும் பரவாயில்ல, கூட்டு உட்கார வச்சிடணும். ஏன் உட்கார வைக்கணும்? நம்ம ஒண்ணு தெரியும், பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக முடியாது, சர்ச்சுக்கு தான் போகணும்னு தெரியும். என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் போகணும்னு தெரிய ஆரம்பிக்குதோ, பிடிக்காமலே கடுப்பாவும் வெறுப்பாவும் உட்காந்துருப்பாங்க. ஆனா ஆவியானவர் பேசிட்டு இருப்பாரு. இந்த காலில் சரியா கேட்கலாம், உள்ள ஆவியானவர் கேட்க வச்சிருப்பாங்க. உள்ள இருக்கிற ஆவியில கர்த்தருடைய வார்த்தை போயிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியாது, நாளைக்கு அவன் கேள்வி கேட்பான் உங்ககிட்ட. லாஸ்ட் அப்படி சொன்னா நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காம, வெளியிருந்த நாள் தேவையில்லை, உங்க வீட்டுல இருந்தே போதும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க நினைப்பீங்க பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கூட பிடிக்காம உட்காந்துருக்காங்க, இந்த பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க நினைச்சிருப்பீங்க. அவங்க ரொம்ப தெளிவா உள்ள அழித்து விசுவாசித்து ஆழமாய் பெற்றுக்கொண்டிருப்பாங்க. தவறு செய்யணும்னு போகும்போது ஆவியாக உள்ளது உணர்த்துவாங்க. அப்ப நான் கேட்கிற இடத்துல பிள்ளைகளை வைக்கணும். அதுக்கு நம்ம ஆளு எந்த வரைக்கும் சண்டை போட்டு அடிச்சு துன்புறுத்தி பண்ற விஷயம் கிடையாது. தேவனை தேடுவதனுடைய அவசியத்தையும் அவசரத்தையும் புரிந்துக்கணும். இந்த உலகம் ஒண்ணு நம்ம கொண்டு தராது, கர்த்தரை தவிர. கர்த்தரை பற்றி கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்போ நம்ம என்ன, நாமளும் நம்மை குறித்து கர்த்தர் நம்மை குறித்து எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து விசுவாசித்து அறிக்கையிட்டு அதை பற்றி கொண்டு வாழ வேண்டும். அப்படின்னு அர்த்தம், அதுல நீங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா ரொம்ப ஆழமா இருப்பீங்க. யோசுவா வழக்கம் என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நீ பலம் கொண்டு திறமனதா மட்டும், நீ தைரியமா மட்டும் நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத. நீ பயந்தா ஒன்று வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ தைரியமா மட்டும் இருந்து நான் கூட இருக்கிறேன். மோசையோடு இருந்தது மட்டும் கூட இருக்கிறேன், பயப்படாத. ஏன்னா மோசை அவ்வளவு பெரிய பாஸ்டர், அந்தாலேயே காலி பண்ணிட்டாங்க, அந்தாலே ஒண்ணு விட மாட்டாங்க. நான் எந்த மூளைக்கு, நான் சாதாரண நாள் ஆச்சு அப்படின்னு நீ நினைக்கலாம். இல்லை, நான் ஒன்று வச்சுதான் இந்த ஜனங்களுக்கு பங்கிட்டே தரேன். அவன் உறுதியா இருக்கலாம், தெளிவா இருக்க. கஷ்டம் சொல்றான், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை செய்வோம், நீங்க யாரும் சாப்பிடுறோம் நீங்க முடிவு பண்ணிக்க. அவன் தனித்துவமாய் நின்று ஒரு லீடர்னா எப்படி இருக்குன்னு காட்டுறான். நான் கர்த்தரை தான் சேதிக்க போறேன், தொழுது கொள்ள போறேன், அவரை தான் ஆராதிக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க முடிவு பண்ணிக்கீங்க. ரட்சிக்க முடியாத அந்த அதுக்கு முன்னாடி எகிப்துல இருக்கக்கூடியதை ஆராதிக்க போறீங்களா, எங்க போய் ஆராதிக்க போறீங்கன்னு கேட்கிறான். நாங்களும் கர்த்தரையை சேவிப்போம், நீங்க சொல்றபடியே நாங்களும் கர்த்தரை ஆராதிப்போம்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒரு லீடர் மாதிரி வீட்டுல இருந்து நான் கர்த்தரை தான் ஆராதிக்க போறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க?
இந்த உலகம் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் நம்புறீங்களா? இந்த உலகத்தால பலன் பெற முடியும் நினைக்கிறீங்களா? கர்த்தரை தவிர உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆள் கிடையாது. நீங்க உழைப்பீங்க, நானும் உழைக்கிறேன். நான் அந்த வீட்டில் இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்க நானும் உழைக்கிறேன். ஆனால் நீங்கள் உழைக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் என் உழைப்பில் ஆசீர்வாதத்தை தர்றாரு. உங்க உழைப்பில் என்ன இருக்கு? உங்க உழைப்பு மட்டும்தான் இருக்குன்னா அதுல பலனே நிற்காது. உங்க பேனரெல்லாம் செலவழிச்சு போயிடும். விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் சிறுகதை தவறு பெருகிறது. உங்க உழைப்பு சிறுசா இருந்தாலும் கூட ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். உங்களை வஞ்சித்து எடுத்துக்கொள்வதை போனாலும் அது எல்லாத்தையும் யாக்கோபுக்கு கொடுத்ததை போல திரும்பி கொடுத்துருப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு ஒண்ணு கொடுக்காம அனுப்புறவங்க திரும்பி வரும்போது 2 பரிவாரம் அவ்வளவு பொண்ணோடு வெள்ளியோட கிளம்பி வந்ததை போல கர்த்தர் கிளம்பி வரப்பா. உங்களை ஏமாத்திட்டு ஒன்று ரோட்ல விட முடியாது, கர்த்தர் விட மாட்டார். ஒருவேளை இந்த உலகம் உங்களை வஞ்சித்தால் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவு செய்யும். அப்ப எனக்குரியது தெரியலன்னா நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அப்போ வேதத்திலே உங்களுடைய இடத்தை நீங்கள் கண்டு வாசிக்க அறிந்திருக்க வேண்டும். நான் எப்படி சொல்றேன்? வார்த்தையில், கர்த்தருடைய வார்த்தையில் உங்களுக்கு இடம் இருந்தால் வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையினால் இடம் உண்டாயிடும். திரும்ப சொல்றேன், வார்த்தையில கர்த்தருடைய வசனத்தில் உங்களுக்கு இடம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அது உங்க வாழ்க்கையிலும் இடம் எடுத்துருக்கு. நீங்க விசுவாசிக்காத பேச மாட்டீங்களே, விசுவாசிக்காத அறிக்கிட மாட்டீங்களா, விசுவாசிக்காதது நம்ப மாட்டீங்களே. வேதத்தை கவனத்தை கொடுத்து ஊருக்கு வாசிங்க. கர்த்தர் உங்களுள்ள தோற்பட தெளிவா பேசுவார். உண்ட பட்சம் என்ன பண்ண போறேன்? எனக்கு தெரியும் கர்த்தர் என்னோட பேசுறது இன்றைக்கு வரைக்கும் அது உயிரோடு இருக்கிற அந்த வார்த்தை, வாக்குத்தத்தம், அழைப்பு, அந்த அபிஷேகம் இன்னைக்கு வரைக்கும் அழைப்பு, அபிஷேகம், கிருபை எல்லாம் கூடவே இருக்கு. அதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. எனக்கு ஏன்னா வார்த்தையில இடம் இருக்கு. என்னை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் இடம் இருக்குன்னு கண்டுபிடித்துட்டேன். எனக்கு தெரியும் வார்த்தை என் வாழ்க்கையில இடம் எடுத்திருக்குதுன்றா என் வாழ்க்கை ஃபுல்லா ஆசீர்வாதமா தான். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளால என்ன செய்ய முடியும் சில கேள்விகள் நமக்கு உள்ளாகவே எழுப்பலாம். ஆனால் நான் உண்டாகிறதுக்கு முன்னாகவே என்னை குறித்து திட்டமிட்ட தேவன் இருக்கிறார். அதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உங்களை பற்றி திட்டம் பண்ணியிருக்காருல்ல. நீங்க உங்க அப்பா அம்மாவோட பிளான்ல நீங்க பிறக்கல, தேவனுடைய பிளான்ல பிறந்திருக்கீங்க. அப்படி நான் பிளான் பண்ணது அவருன்னா பெற்ற தேவன் உங்களை போஷிக்கவும் செய்வார், காப்பாற்றவும் செய்வார். இந்த உலகமே கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா வார்த்தையில இடம், வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தையில உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எங்க இடம் இருக்குது சொல்றாரு. வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறார்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். எத்தனை நேரம் சொல்றீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர் தெரிஞ்சது எதுக்கு அபிஷேகம் தெரிஞ்சது. ஆவியானவர் ஏன் கூட இருக்கிறார்னா ஆங்கிலத்தில் வாசிக்கிற மாதிரி இருக்கிறது. The spirit of the sovereign Lord is upon me because he anointed me to preach the good news to the poor. எப்படி சொல்றாருன்னா, நான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஆகவே ஆவியானவர் என் மேல வந்து தங்கியிருக்கிறார். வசனம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் முன்னாடி வந்து ஓடுங்க. ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் அபிஷேகப்பட்டிருக்க கிடையாது. நீ பைபிள்ல கூட பாருங்க, முதல்ல தைல குப்பையை எடுத்து ஒருத்தன் தலையின் மேல் பார்த்து இவன் ராஜாவா இருக்கிறான், சவுல் ராஜாவா இருக்கிறான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆவியானவர் தான் மேல் தங்கி இருக்கிறார். முதல் அபிஷேகம், அபிஷேகம்னா பிரித்தெடுத்தல். அபிஷேகம் என்ன? பிரித்தெடுத்தல், செப்பரேஷன். பரிசுத்தம் என்ன? பிரித்தெடுத்தல். நிறைய பேர் பரிசுத்தமானா வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், வெள்ளை சேலை இதெல்லாம் போட்டாங்கன்னா பரிசுத்தம் நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னா ரொம்ப பரிசுத்தம் நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு சொன்னா அது பரிசுத்தம் நினைக்கிறாங்க. அது பரிசுத்தம் கிடையாது. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு இது தேவனுடைய ஜனம் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான், அதனாலதான் நீங்க பரிசுத்தமுள்ள சந்ததி. பரிசுத்தமுள்ள ஜாதின்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாம் அசுத்தமா இருக்காங்க, நான் மட்டும் பரிசுத்தமா இருக்கேன்னா அவன் செய்யறதெல்லாம் நீங்க பாருங்க. எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவாசிகள் ரொம்ப பரிசுத்தமா வாழ்றாங்க நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு 1000 பிரச்சனைகள். ஒவ்வொரு முறை விசுவாசித்து பரிசுத்த தேவனோட நடப்பதற்கு தேவையான கிருபைக்காக ஜெபித்து தவறு செய்யும்போது மன்னிப்பு கேட்டு திரும்ப திரும்ப ஒப்புரவாகி கர்த்தரோட நடக்கிறாங்க. ஆமென். அவங்கெல்லாம் ரொம்ப போய் கோவப்பட்டுருவாங்க, கண்ணாமலாம் கெட்ட வார்த்தை கூட பேசிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு வந்து ஏசப்பா என் வாயில் எப்படி வந்து சின்ன தெரியல, என்ன மன்னிச்சுக்காங்க ஆண்டவரே, நான் இப்படி பேசிக்க கூடாது, நான் தேவையெல்லாம் பேசிட்டேன்னு என்னை மன்னிச்சுக்காங்க ஆண்டவரே சொல்லி திரும்ப போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்? மற்றவங்க பேசினா போய் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரத்தத்தோட ஊறி போச்சு.
ஆனா நீங்க அப்படி இல்லை, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்க தவறான வார்த்தையை உச்சரிக்கும் போது கூட கர்த்தர் உங்களுக்கு அது உணர்த்து வைப்பார். அது உணர்த்தனா நீங்க போய் ஜெபமே பண்ண மாட்டீங்க. எடுத்தானே? அப்ப அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் இந்த உலகத்தோடு கலந்து இருக்கிறார்கள். உலகத்தார் எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க. நீங்க அப்படி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க? நான் ஆவியானவரால் நிறைந்திருக்கிறேன், என் வாயில் அசுத்தமான வார்த்தைகள் வரக்கூடாது, என் செயல்களிலே என் வாழ்க்கை முறைகளிலே அசுத்தங்கள் வரக்கூடாது. ஒருவேளை வந்துருச்சுன்னா நான் கர்த்தரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு கர்த்தரோட ஒப்புரவாகி கிருபை பெற்றுக்கொண்டு என்னை மீண்டும் பலப்படுத்திக் கொண்டு முன்னாடி போகணும். ஆமே, அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கலாமா? பேசி போய் மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தர் கிருபையை கொடுக்கிறார் என்றால் கிருபையை வீணாக்கி விடக்கூடாது. அப்படியே சொல்லு, ரோமன் அப்படியே சொல்லு, கர்த்தருடைய கிருபையை வீணடிக்கிறார்கள், போக்கடிக்கிறார்கள் சொல்லு. நல்லா அடி வாங்கிட்டோமா, உடம்பெல்லாம் புண்ணாகி போச்சா, திரும்ப அந்த வகையை செய்யக்கூடாது. புத்திசாலித்தனமா வாழ கற்றுக்கணும். பெரிய காரியங்கள் செய்கிறவங்க என்னை அழைத்திருக்கிறார். இங்க கர்த்தர் தன்னை குறித்து இடத்தை கண்டு வாசிச்சதை போல நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்துவம், நம்மை அழைத்திருக்கிற அழைப்பினுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு நம்ம விசுவாசித்து ஜெபித்து வாழணும். அவன் இங்க சொல்றாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார்? எதுக்கு இருக்கிறாரு? நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறேன். சீசர்களுக்கு இயேசு பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி கொடுத்த வேலை என்ன? உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து என்னை விசுவாசிக்கிறவனுக்கு பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்ததெல்லாம் உங்களுக்கு போதிங்க. அவங்க கொடுத்த பெரிய கமிஷன் என்ன தெரியல? நீ கோடீஸ்வரனா இருக்கணும்னு ஐஸ்வர்யா நம்ம பேச வார்த்தை தத்துவமாக கொடுக்கல. கருத்தரத்தை சுமந்துட்டாரு, குறைவு இருக்காது. அதை கமிஷனர் 2 பேரை போய் ஊழியத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னப்போ போயிட்டு வந்தாங்க, ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. வந்துட்டு கேட்கிறாரு, என்னப்பா எல்லாம் நல்லா இருந்ததா? வழியில கைக்கு பைய எடுத்துட்டு போவாதன்னு, ஒன்று எடுத்துட்டு போவாதன்னு போயிட்டு வந்தே, ஊழியம் நல்லா இருந்ததா? எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருந்ததான்னு. பட்டியா இருந்தியா? இல்லான்னு. அற்புத அதிசயம் நடக்குதா? வானத்திலிருந்து பிசாசு விழுகிறத மின்னலை போல விழுகிறத நானு பார்த்தேன் இயேசு சொல்றார். அப்படிப்பட்ட விதத்துல கர்த்தர் அவங்களுக்கு ஒன்று காமிச்சாரு. வனாந்தரத்தில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் பட்டி இல்லாம காப்பாற்றினாரோ அதே போல கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ள பயணப்பட்ட ஒருத்தரை பட்டியை போடவே மாட்டாருன்னு காமிச்சார். அதனாலதான் சொல்லும் போது, நீ காசு பத்தி சாப்பாடை பத்தி கவலைப்படாத, ஊழியத்தை செய்யற ஊழியக்காரனா இருக்கிற அர்த்தம்னா உனக்கு கொடுத்த முதல் கமிஷனை முதல் வேலை என்னன்னா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. அங்க யாருக்கிட்ட பேசுறாரு? கூட இந்த 12 சீசர்கள். அவங்க எல்லாரும் பாஸ்டா இருந்தாங்கன்னா, ஆனா எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. ஆமே, பேதுரு வேணும்னா ஒரு சபைக்கு பாஸ்டா இருந்திருக்கலாம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, எல்லா ஊர்களுக்கு போய் பிரசங்கித்தான் சபைகளை உண்டாக்குனாரு. அடுத்த நாட்டுக்கு போயிட்டாரு. எந்த சபைக்குள்ளும் உட்காந்து நான் தான் சீஃப் பாஸ்டர் சீஃப் மினிஸ்டர் உட்காருங்க, அது போய் அறிவிச்சு கொண்டே போயிட்டு இருந்தாரு. தோமா பாருங்க, தோமா வந்து சர்ச்சுக்கு பாஸ்டரா இல்லை, அவர் சபைகளை நிறுவிக்கிட்டு இருந்தார். இயேசுவோடு இருந்த எல்லாரும் பாஸ்டர் பொசிஷனுக்கு போகல, ஆனா எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்ப எல்லாருமே விழுந்த கடமை, முதல் கடமை என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற முதல் கடமை கர்த்தராகிய இயேசு நல்லவர் என்பது. அவர் உங்கள் நோய் பாவங்களை சுமந்து தீர்த்தார், மீட்பு உங்களுக்கு சமீபமா இருக்கிறது, எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நீ விசுவாசித்தா போதும், எதையும் மாற்ற வேண்டாம். இயேசுவை விசுவாசித்தா போதும், உன்னுடைய அடையாளத்தை எதையும் மாற்ற வேண்டியதில்லை, உன் உள்ளத்தை மட்டும் இயேசு கொடுத்தா போதும். ஆமே, இது எப்படின்னா இருதயத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றம், யோசிக்கிற விதத்துல மாறுகிற மாற்றமே ஒழிய ஒருத்தர் வேற எங்க மாற்றி விடுறது. சும்மா ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டா போதும், புத்தி மாறிடுமா? வெள்ளையும் சொல்லையுமா போட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு ஸ்தோத்திரம் சொல்றவங்க வெளியில ரோட்ல போகும்போது ஆத்திரம் தான் பண்றாங்க, என்னையும் சேர்த்த சொல்றோம் இல்லையா? அவன் நம்ம அதான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. தப்பு செஞ்சிட்டோம்னா சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டா போகணும். அது வந்து இது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். அது கூட செய்யாம என்ன நீ தானே தப்பா வந்து திட்டிட்டு போறாங்கல்ல, அதுதான் நடக்குது வழக்கமா. அப்போ இந்த உலகம் ரேஷனலா யோசிக்க முடியாத, மற்றவருடைய மனிதர்களாக மதிக்காத ஒரு உலகம் தான், அதுதான் இருக்கிறோம். ஆனாலும் அந்த உலகத்திலே நம்மை வைத்திருக்கிறோம். நாம் எப்படி இருக்கணும்? அவன் அப்படி செய்யற நானும் பதில் செய்ய இருக்கலாமா? இல்லை, நாம் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறபடி நடக்க வேண்டும். வசனத்தின்படி பார்த்தா இயேசுக்கு தெரியுது என்னை பத்தி எப்படிதான் எழுதியிருக்கு.
இந்த நாள்ல இந்த வசனத்தின்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் மேல இருக்கிறாரு. தரித்திரருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறேன். அதுக்கு நான் இருதயம் நறுங்கொண்டவர்களை குணமாக்கி கொண்டிருக்கிறேன். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறேன். குருடருக்கு பார்வையை பிரசித்தம் அனுகிறாங்க. அதாவது கண்ணு தெரிகிற விஷயம் மட்டும் கிடையாது. இருக்கிற கண்ணு தெரிஞ்சுனா கூட கண்ணை சரி பண்ணிடலாம். அற்புதம் நடந்துடும். மனக்கண்ணு கூடாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மனக்கண்ணுன்னா என்ன அர்த்தம்னா உள்ள அந்த பார்க்க வேண்டிய விதத்தை விஷயத்தை பார்க்க முடியலன்னா நிறைய கிறிஸ்துவர்களுக்குரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? மனக்கண்ணு திறக்கப்படணுங்கிற ஜபமே பண்றதில்லை. ஆண்டவரே மனக்கண்ணை திறந்தவர்கள் சர்ச்சுக்கு போவாங்க, வசனத்தை கேட்பாங்க, வாக்குத்தத்தங்களை கேட்பாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு வாக்குத்தத்த பிரசங்கம் இருக்கணும். அந்த வாக்குத்தத்தம் அவங்க தடையை கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த வாரத்து ஆட்கள் வந்து சத்தியத்தில் திறமடையாம இருப்பாங்க. சத்தியத்தை திறமடையில என்ன நடக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு ஏதோ வாக்குத்தத்த வசனம் வருமானு தெரிவிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் நீங்கள் யார் என்று என் மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அறிவிக்கணும். நீங்க கர்த்தருடைய பிள்ளை நான் என்ன கேட்க மாட்டீங்க. அவன் நினைச்சு சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் உயிரோட வச்சிருக்கீங்கன்னா என்னை கொண்டு இந்த நாள் பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. என்னிடத்து பயன்படுத்துங்க, என்ன ஒரு ஆசீர்வாதமா நடத்துங்க. இன்னைக்கு நான் சந்திக்கிற மக்கள் செய்கிற வேலை எல்லா இடத்துலையும் என் மூலமா என்னுடைய அன்பு, என்னுடைய வல்லமை, என்னுடைய தொடுதல், என்னுடைய சுவிசேஷத்தின் மீட்பின் பணி என் மூலமா மக்களை சந்திக்கிட்ட மாட்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணி அந்த நாள் ஆரம்பிங்க. ரொம்ப பெருசா சிறப்பா ஜெபம் பண்றீங்கிறத விட ஒரு லைன் நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, அது பெரிய இம்பாக்ட் உண்டாகும். ஆமென். இவர் தெரிஞ்சு இதெல்லாம் நடந்ததுக்கு சுத்த பார்வை பிரசித்தம் பண்ணவும், நொறுக்கூட்டங்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இயேசு நல்லா தெரிஞ்சு என்னை அதுக்கு தான் தேவன் அனுப்பினார். ஆனால் இயேசு சொல்றார், பிதா என்னை இந்த பூமியில் அனுப்பினதை போல நானும் உங்களை இந்த பூமிக்குள் அனுப்புகிறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? புறாக்களை போல கபடு இல்லாதவர்களா இருங்கள், ஆனா சர்ப்பத்தை போல வேணாவா இருங்க. எப்படி இருக்கணுமா? இந்த உலகத்தை அனுப்பியிருக்கிறாரு. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? விஷத்தன்மை நிறைந்த உலகம் தான். ஆனா இந்த உலகத்தை எப்படி இருக்கணும்? நீ கரைப்படாத, கபடு இல்லாத, மற்றவங்களை வஞ்சிக்கணுங்கிற எண்ணம் இல்லாத ஆளா இருக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? மற்றவங்களை வஞ்சிக்க கூடாது. அதே நேரத்தில் எப்படி இருக்கணும்? நீ ஏமாற்றப்படாதபடி கவனமா இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து பேசும்போதே சர்ப்பம் ஸ்திரியை வஞ்சித்தது போல வஞ்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது சுகர் கோட்டட் வேர்ட்ஸை பேசுவாங்க. கேட்கும் போதே அவர் சொல்லும் போதே ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இது நல்ல ஐடியா தான் நான் யோசிச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு என்னென்னமோ பண்ணி விட்டாங்க. வாழ்க்கையே மோசமாக போச்சு. வாழ்ந்த விதமே மோசமாக போச்சாங்க. அப்படி சுகர் கோட்டட் வேர்ட்ஸோட வர்றாங்கனாலே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அலசி யாராங்க டக்குன்னு எல்லாரையும் உடனே நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அவன் சொல்கிற வார்த்தையின் உண்மைத்தன்மை என்ன, அவனோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு பார்க்கணும். ஆறு சரியில்லாத நீங்கள் நல்லா பார்க்கணும். உங்கள்கிட்ட வந்து நல்ல ரொம்ப அருமையாக பேசுகிறாங்கன்னா கவுத்த போகிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏமாந்துட்டு ஏன்டவர் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேள்வி கேட்கணும். ஏமாந்துட்டு அவங்க வஞ்சிச்சுட்டு உங்களை எல்லாம் உங்களுடைய நன்மைகளை எல்லாம் அபகரிச்சதுக்கப்புறம் போயிட்டு ஏசப்பா ஏன்ப்பா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா நானும் அவங்கள்ட்ட போய் உப்பு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு கத்துருக்கேன். திரும்ப சொல்றேன், வசனத்துல வார்த்தையில உங்களுக்கு இடம் இருந்தா வாழ்க்கையிலும் இடம் இருக்கு. வார்த்தை இல்லாம உங்களால வாழ முடியாது. ஒரு வார்த்தை இல்லாம இருந்தா என்ன பண்ணுவீங்க? லோத்தை கவனிச்சீங்கன்னா, லோத்து வாக்குத்தத்தம் பண்ணி கர்த்தர் அடைக்கல. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் லோத்துக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து ஒரு இடத்துக்கு அடைக்கல. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனோடு கூட வரலாம். அப்படின்னா எங்க இருக்கணும்? வாக்குத்தத்தம் பண்ணவனை நம்பி தானே கூட வந்தீங்க. இவன் போனா இவன் கூட ஆபிரகாமோட போனா நான் நல்லா இருப்பேன் அப்படி நம்பி தானே வந்த. அப்ப யாரோட இருக்கணும்? ஆபிரகாமோட இருக்கணும். இவனுக்கு கொஞ்சம் காசு பணம் வந்தோன்னே, இவனுக்கு காசு பணம் வந்தோன்னா வேலைக்காரங்க சண்டை போடுறாங்க. வேலைக்காரங்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும் இந்த மனுஷன்? அவர்கிட்ட ஏன் சண்டை போடுறான்? அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், அவரோட வந்தனால எனக்கு ஆசீர்வாதம். எங்களுக்குள்ள ஏன் நீ சண்டையை இழுத்து விடுறீங்க? அவங்க அந்த பக்கம் போய் சண்டை, இந்த பக்கம் போய் நீ மேய்க்க வேண்டியதுன்னா எதுக்கு ஆட்டுக்கு தண்ணி விடுறது பிரச்சனை, மேய்க்கிறது பிரச்சனை ஏன் உங்களுக்குள்ள வருது? நீ செப்பரேட் பண்ணி செய்ய வேண்டியதானே சொல்லிக்கணும். அதெல்லாம் கட்டானது லோத்து. ஆனால் லோத்து என்ன பண்ணா? ஆபிரகாம்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு பாகத்தை பிடிச்சி விடு. எப்படி வந்திருக்கிறது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தரோட வந்திருக்கிறான். இப்போ நான் எனக்கு பாகத்தை பிடிச்சி விடு.
நல்லா பாருங்க, எனக்கு பாகத்தை பிடிச்சி விட்டு சொல்றேன், சரிப்பா சாய்ஸ் உங்ககிட்ட வருது, நீ அப்படி கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், எங்கிட்டா சரி, நீ ஏதோ ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்கோ, நீ செலக்ட் பண்ற இடத்துக்கு நான் வர மாட்டேன். தேசம் உனக்கு முன்னாடி இருப்பா, நீ எங்க வேணா போய். ஆனால் அவன் தெரிஞ்சுட்டு போறான். எங்க பாக்குறான்னா யோர்தானுக்கு இப்புறத்துல, அதாவது சோதோம் கொமோரா பட்டணம் இருந்தது இல்லையா, அந்த பட்டணம் எங்க இருந்ததுன்னா யோர்தானுக்கு இப்புறத்துல. போன வாரமா அந்த சமயத்துல பார்த்து வரைக்கிறா, தனக்கு முதலிடத்தை பார்த்து கொண்டாரு. அதுல யோர்தானுக்கு இந்த புறத்துல தான் 2.5 கோத்திரத்தை குடியேற்றி விட்டார். வாக்கு தத்துவம் பண்ண காலேபுக்கு, ரூபனுக்கு, அப்புறம் யோசேப்பினுடைய பையனுக்கு ஒரு பாகத்தை, ஒரு பாதி கோத்திரத்துக்கு கொடுத்தாங்க இல்லையா. அதுக்கு பக்கத்துல தான் இந்த சோவார் பட்டணம், இந்த சோதோம் கொமோரா பட்டணம் அழிகிறதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தது. அதை பார்த்த உடனே இதெல்லாம் செழிப்பா இருக்குது, சூப்பரா இருக்குது, சரி அதை போய் சொல்லுது, அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு போறான். போய் அவன் செலக்ட் பண்ண இடம் என்ன, அவனுக்கு ரொம்ப நல்லதா வரல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என் மேல் நம்பிக்கை இருந்ததுனால இப்ப சொல்றேன், நீ தேசத்தின் கிழக்கோ மேற்கோ தெற்கோ வடக்கோ இம்மட்டும் நடந்தது, அதெல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன்னா உனக்கு பிள்ளைங்களுக்கு தரேன். எப்போ லோத்து பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்றான், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், நீ தேர்ந்தெடுத்துட்டு போயிரு, என்னை அழைத்தவர்களை ஆசிரிப்பா. ஆமே, என் கூட வந்த, என் கூட இருந்திருக்கணும். இப்ப என்னை விட்டுட்டு போய் பெரிய ஆளா பாருங்க. கடைசியில இவன் கூட இருந்ததுனால நிறைய ஆடு மாடு நிறைய இருந்தான். ஆனா வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் தான் பார்வைக்கு சரி என்று தெரிந்தெடுத்து போனதுனால திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லாம ஓட்டாண்டியான உயிரை காப்பாற்ற ஓடினான். படிச்சு பார்த்தீங்களா, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணாம ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க திரும்பி வரும்போது எம்டியா தான் வரும். எத்தனை பேர் நான் சொல்றது விளக்குது? அப்ப நீ கர்த்தர்கிட்ட வார்த்தை இல்லாமல் நீங்க ஒரு வேலையை ஒன்றை செய்யணும் போனீங்கன்னா அது எங்க போனா கஷ்டம், நம்மளுக்கு கொண்டு சிக்கல் உங்களுக்கு கோர்த்து விட்டுரும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இந்த மூளை ரொம்ப யோசிக்கணும், எல்லாத்தையும் அவசியம் ஆராயும், எல்லாத்தையும் கணக்கு பார்க்கணும். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்குள்ள கொடுத்துட்டோம்னா, நம்பிக்கையோட இறங்கிட்டோம்னா, அப்புறம் கர்த்தர் செய்யறதுதான் வேற மாதிரி இருக்கும். ஆமே, அப்ப நம்ம இந்த மனசுக்குள்ள மூளையெல்லாம் யோசிச்சு பார்த்தா கசைக்கு புரிஞ்சா கூட ரிசல்ட்டே வராது. அவ்வளோதான் சொல்ல, அவ்வளோ முடிஞ்சு போச்சு நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை வச்சிருப்போம், 4 வழி யோசிப்போம். அவனுக்கு 1001வது வழி வச்சிருப்பார். 1000 வழி இல்லை, 1001வது வழி வச்சிருப்பார். கடல்ல வழி திறக்கணும்னு யோசிச்சாங்களா? மனத்தை கல்லிலிருந்து தண்ணி வர வைக்கணும்னு நினைச்சாங்களா? வானத்திலிருந்து மண்ணாவை கொடுப்பாருன்னு நினைச்சாங்களா? இவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஆண்டவரே கையிலெல்லாம் காசுக்கு ஒரு மார்க்கெட்டை கூட கிடையாது, ஒன்றும் வாங்கி சாப்பிட முடியலன்னா கவலைப்படாத, கையிலெல்லாம் நீ காசு வச்சிருக்கலாம், அந்த காசுனால அல்ல என் ஆசீர்வாதம் வந்து சாப்பிட போறேன். 40 வருஷம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நம்மை சந்திக்கலன்னா நம்ம செய்யறதும் தப்பா செய்யணும். லோத்து தனக்கான இடத்தை தெரிந்து விட்டு போனான். ஆனா திரும்பி வரும்போது ஒண்ணும் இல்லாம தான் வந்தான். எங்கதான் வந்தான்? திரும்ப ஆபிரகாமுடைய பட்டணத்துக்கு தான் வந்து வாழ்ந்தான். அப்ப ஆபிரகாம் இருந்தா செஞ்சா அதுக்கெல்லாம் போதெல்லாம் அர்த்த கதை. ஆனா வாழ்ந்த நிலைமை என்ன? எனக்கு நிறைய இருக்குது, சகோதரோட வாக்குவாதம் பண்ணு, நல்லா கவனிக்கணும். எனக்கு நிறைய வந்துருச்சு, உன் கூட சேர்ந்து வாழ்வதற்கு முடியாது அப்படி அவன் யோசிக்கிறான். ஆபிரகாம் நண்பர் ஜென்டலா சொல்றான், நானும் நீ சகோதரர்கள், நமக்குள்ள இருப்ப சண்டை, ஏதோ ஒரு இடத்துல போய் சந்தோஷமா. அது என்னன்னா, ஏன் நம்முடைய அவன் வந்து கர்த்தரை மட்டும் நம்புறான். கர்த்தர் என்ன பண்றாரு? தேசத்தையும் உனக்கு தான் கொடுத்துருக்கேன், நீ எங்க வேணும் போய் எடுத்துக்கோ, எங்க வேணத்தோடு நடக்க நட, எல்லாம் உனக்குங்கிறாரு. அப்ப கர்த்தரை நம்புறவனுக்கு பெருசா கிடைக்கும். கர்த்தரை நம்புறவனுக்கு நம்புற சில காரியங்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா கர்த்தர் நல்லவர், நம்மளை வெக்கப்பட விட மாட்டார். ஆனா இப்போ ஒருவேளை இந்த மாதிரி ஆட்கள் சொல்லி என்ன சொல்றது? நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 27:8. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும் சேர்ந்து வாசிக்கும். நீதிமொழிகள் 27:8.
தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். திரும்பலாம் சேர்ந்து வாசிப்போம். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். குருவியை பார்த்துருக்கீங்களா? போய் பிளான் பண்ணி கூட்டை கட்டி அந்த கூட்டை தான் குடியிருக்கும், அந்த முட்டை வைக்கிறது இதெல்லாம் பண்ணும். இப்போ அந்த குருவி அந்த கூட்டை விட்டு வேற எங்கேயா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கூடு இருக்கு, கூட்டை விட்டு எங்கேயா போச்சுன்னா எனக்கு அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அந்த கூடு அது இளைப்பாறுற இடம், நம்பி தங்குகிற ஒரு இடம். எப்போ அந்த கூடு சிசம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரியும் கூடு கட்டிருக்கும், பார்த்துட்டீங்கன்னா பிச்சு போட மாட்டீங்க. ஏன் பிச்சு போடுறதில்ல? அது நம்பிக்கையோட இடத்துல கூடு கட்டியிருக்கு, அது வாழ்றதுக்கான இடமா தெரிந்தெடுத்திருக்கு. சரி வாழ்க்கணும் அப்படிதான் விட்டு வைப்பீங்க. இப்போ அந்த கூட்டையை விட்டுட்டு ஓடி போச்சு அப்படின்னா இன்னொரு கூடு கட்டி அது குடியேற வரைக்கும் எங்கே தான் இருக்கும், அழைச்சிட்டே தான் ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல இருக்க முடியாது. அது மாதிரி தான் தன் ஸ்தானத்தை விட்டு அழைக்கிற மனுஷன் தான் அவனுக்குன்னு ஒரு ஸ்தானத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கும் எனக்குமே வாழ்க்கையில, குடும்பத்துல, தொழில, எல்லாத்துலையும் ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஸ்தானத்தை விட்டுட்டு அலைஞ்சோம்னா யூஸ்லெஸ் ஆயிடும். ஸ்தானம்னா பிள்ளை என்கிற ஸ்தானம், வாக்கு திட்டத்தின் உரிமைதாரர்கள் என்ற ஸ்தானம், உடன்படிக்கையின் மக்கள் என்கிற ஸ்தானம், தேவனுடைய குடும்பத்திலே அங்கத்தினர்கள் என்ற ஸ்தானம், ஒரு சபையிலே சரீரமாகிய சபையிலே அவயங்கள் என்ற ஸ்தானம். என்னைக்கு நம்முடைய ஸ்தானத்தை நாம் மறக்கிறோமோ, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு பிடிக்கல, இந்த பாஸ்டர் பிடிக்கல, இந்த விசுவாசிக பிடிக்கல, போற இடத்துலலாம் இவங்க பிடிக்கல, அவர் பிடிக்கல, சர்ச்சு பிடிக்கல, அங்கே நடத்துகிற விதம் பிடிக்க, இப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. கடைசியில் எங்கே போய் நிற்பாங்க தெரியுமா? அவங்க இருக்கக்கூடாத ஒரு இடத்துல உட்காந்துருப்போம். எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல், கர்த்தர் எங்கே நாட்டினாரோ அங்கே இல்லாமல் எங்கெங்கேயோ உட்காந்துருப்பாங்க. ஏன் உட்காந்துருக்காங்க கேட்டு பாருங்க. இல்லைங்க எனக்கு எந்த பாஸ்டரும் பிடிக்கல, யாரும் சரியில்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இயேசுவை அப்படியே ரெப்ளிகா பண்ணக்கூடிய ஒருத்தரை தேடுறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக தேடினாலும் அப்படி ஒரு பாஸ்டரை கண்டுபிடிக்கவே முடியாது. இயேசு அப்படியே பிரதிபலிக்கிற விசுவாசிகளை தேடுறாங்க, அப்படி ஒரு விசுவாசிகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படியே இயேசுவினுடைய அப்படியே அச்சாடையாளர்களை வெளிப்படுத்தக்கூடிய, அப்புறம் இயேசு போதித்த மாதிரியே போதிக்கக்கூடிய சபைகளை தேடுறாங்க. மனுஷங்க எல்லா இடமும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கிறதே இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி ஊழியக்காரர்களும் இல்லை, எதிர்பார்க்குற மாதிரி விசுவாசிகளும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்குதாலும் இருக்காது. பிரம்மாண்டத்தை பார்த்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையின் பிரம்மாண்டங்களை நமக்கு புரிய வைக்கிற இடத்துல நம்ம வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் பிரம்மாண்டம் எனக்கு புரிஞ்சாதான், இவ்வளவு பிரம்மாண்டமா எனக்காக தேவன் திட்டமிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு, இதுக்குள்ள என்னை திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு, ஆகவே நான் அதற்குள் வாழப் போகிறேன் என்று அர்ப்பணிப்போடு வாழ முடியும். ஆமென். அப்ப அந்த இடத்திற்கு நம்மை நடத்தக்கூடிய ஒரு இடத்தில் தான் நாம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். சும்மா ஏதோ போனோம் வந்தோம், நானும் போனேங்க. சில சமயம் சில மக்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு பாசு வெளுத்துட்டாங்க, இன்னைக்கு படம் கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரியே இருந்ததுன்னா சிலர்லாம் ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க. சில சமயம் வரும்போது இன்னைக்கு என்னத்தான் பேசினா ஒரு கூட்டம், ஒரு குடும்பமோ ஒரு சில ஆட்களோ நொந்து போய் வருவாங்க வீட்டுக்கு. பிரசங்கம் பிரசங்க பீடம் என்பது பலிபீடம் அப்படின்னு என்னைக்கு சொல்றாங்களோ, இது பலி செலுத்துகிற இடம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற இடம், போதிக்கிற இடம். என்னைக்கு அது பலிபீடம் சொல்றாங்களோ அதை அர்த்தமே புரியல. இங்க பலி இருந்தா ஆளை வச்சு கசாப்பாட்டில் வெட்டுற மாதிரி வெட்டுறணும். சபை பலிபீடம் அல்ல, சபையினுடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கிக்கிற இடம் பலிபீடம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும்படியாய் ஹை ரைஸ் பிளேஸ், அவ்வளவுதான், உயர்த்தப்பட்ட ஒரு இடம், அவ்வளவுதான். இந்த பாட்டுக்கு இது பலிபீடம், இதுக்குள்ள அவன் வராத, நீ வராத, பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அப்படின்னா நான் கேட்கிறேன், அப்படி சொல்றவங்களே பரிசுத்தவான்களான்னு யோசிக்கணும்ல. நல்லா மறக்கக்கூடாது, கர்த்தருடைய ரத்தத்தினாலும் கிருபையினாலும் மட்டும்தான் ஒரு ஊழியக்காரன் நின்று பிரசங்கிக்க முடியும், இல்லையா? இந்த பொறுப்பு உன்னை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, என்ன நிலை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னா, நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் என்று சொல்வதனால் கொடுப்பதில்லை, அவர்களை பரிசுத்தமாக்கி அழைத்ததினாலே கொடுத்திருக்கிறார். வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறோம்,
அநேக சமயத்தில் விழுகிறோம், அநேக சமயத்தில் தடுமாறுறோம், அநேக சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்கள், பேச்சுகள், செயல்கள்லாம் சில நமக்கே தெரியாம தடுமாறுது. அவிசுவாசமான பேச்சுகள் வந்துடுது, சில அவிசுவாசமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுது. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கிருபைக்காக கெஞ்சி பலப்பட்டு எல்லா ஊழியக்காரரும் அப்படித்தான் இருக்காங்க. ஆனா பேசும்போது நான் பெரிய பரிசுத்தவானா இருக்கிறேன் அப்படி பேசிட்டு போறதில்லை. எல்லா விசுவாசிகளும் போராடி கொண்டிருக்கிறார்கள், ஊழியக்காரரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் அவர்களுக்குள் கலந்து விடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் தன்னை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். ஆமே, உண்மைதானே? எல்லாரும் பரவாயில்லைங்க, எப்படி உலகத்தோட சிலருக்கு விசுவாசிகள் தெரியல, தன் ஸ்தானத்தை விட்டுட்டு எங்கெங்கயோ அழைகிறாங்க. நான் ஒரு ப்ரேயர் வச்சா ப்ரேயர் டைம்ல போயிட்டு எங்க உட்காந்து அட்லீஸ்ட் உட்காந்துருக்கோம். ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை தேடுவது அவளுக்கு பிரதானம். அங்க வச்சிருக்கிறார் கர்த்தர். நீ வளர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியான சூழலை உருவாக்கி தராரு. அப்படின்னா ஒவ்வொரு வாய்ப்பும் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு அதிக காரியம், சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தை கேட்க 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 நீங்க உங்களையே தெரியாம உள்ள போங்க. வாஷிங் மிஷின்ல ஓட்டு உள்ளக்குள்ள கழுவுன மாதிரி இருக்கும், உங்க இருதயம் படிச்சிருக்கும். அப்ப நீங்க இங்க எங்க அல்லாடிட்டு இருக்க மாட்டீங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஒரு இடத்தில் தரித்து நிற்கும். அங்கே நீங்க வளர பாருங்க. எங்க போவோம், எங்க போவோம், எங்க போவோம் தேவையில்லை. அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், கர்த்தருக்குள் நீங்கள் வளர்வதற்கான இடம் என்று தெரிந்து கொள்ளும் வரைக்கும் இந்த தடுமாற்றம் இருக்கும். வளர்வதற்கான இடம் இதுதான் தெரிஞ்சதுன்னா அதுக்குள் கர்த்தருக்குள் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஜெப நேரமும், ஒவ்வொரு வேத போதனை நேரம், ஒவ்வொரு ஆராதனை நேரம் நாம் பாசுவாங்க. அலையக்கூடாது. அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். எது சொல்றதுல தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் எப்படி இருப்பான்னா, தனக்குரிய கூட்டை விட்டு சுத்துற மாதிரி தான். கூடு ஒன்றை கட்டிட்டு கூட்டை விட்டு அலைஞ்சா குருவிக்கு தான் நஷ்டம். கஷ்டப்பட்டு தான் கூட்டை கட்டுச்சு. இப்ப கூட்டை கட்டி அதை விட்டு ஓடுதுன்னா யார் தப்பு? குருவினுடைய தப்பு. அதே போல தன் ஸ்தானத்தை விட்டு தனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒரு இடம் இருக்குது. நீங்க இருக்க வேண்டிய வீடு அல்லது இருக்க வேண்டிய குடும்பம், இருக்க வேண்டிய வேலை ஸ்தலம், இருக்க வேண்டிய சபை, அழைக்கப்பட்ட அழைப்பின் ஊழியத்தில் ஒரு ஸ்தானம், அதுல இருக்கணும். ஒரு விசுவாசியம் வந்தா ஊழியக்காரங்களா மாறணும். இப்பதான் ரட்சிக்கப்பட்டு வந்தா அவங்க என்னவா மாறணும்? ஊழியக்காரங்களா மாறணும். என்ன கர்த்தர் அப்படிதான் உண்டாக்கிட்டு போனார். சீசர்கள் வரும்போது விசுவாசத்து வர வந்தாங்க. இயேசு ஒரு 3 வருஷம் பயணப்பட்டு போனப்போ அவங்க எல்லாரும் அறிவிக்கிறவர்களாய் மாறினார். அப்போ உள்ள வரும்போது எப்படி வந்தீங்கன்னு, கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் போது எல்லாம் நீங்கள் அநேக காலங்களை அறிவித்து மீட்டு விட்டு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போறது உறுதி செய்யணுமே. எத்தனை பேர் நம்ம சபைக்கு வர்றாங்கிறதெல்லாம் வேற, ஆனா அதை செய்வீங்களான்னு பார்க்கணும். பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும். கர்த்தருக்கு சுத்தமானால், அவங்க தேவன் பிரியப்பட்டால், தேவன் திட்டமிட்டிருந்தால் நம்முடைய சபையை தந்துவார்கள். நம்ம நீங்க இன்வைட் பண்றது, நீங்க இன்வைட் பண்ணுங்க. எப்ப பாத்தீங்கன்னா எங்க ஒண்ணும் இல்லை, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும்னா ஒவ்வொரு வேலைக்கெல்லாம் போறாங்க. எத்தனையோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எல்லாம் போயிட்டு வராங்க. ஏன்? வேலைங்க கிடைச்சி அந்த வேலை கம்ஃபர்டபுளா இருக்கு, போயிட்டு வராங்க. இல்ல வேலை அதான் வேலை வருமானம் தான் அப்படின்னு கூட போறாங்க. தூரம் விஷயம் அல்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் என் ஸ்தானத்தில் போய் நான் நிற்க வேண்டும். ஆமே, அதுதான் முக்கியம். அதை கரெக்டாக செஞ்சோம்னா அதான் வாழ்க்கையில வெற்றிகரமா முன்னேறி போக முடியும். கரெக்டா? எவ்வளவு நாள் எங்க போனோம்னு முக்கியம் கிடையாது. நம்ம ஸ்தானம் எதுவோ அதுல நம்ம வேதத்துல நம்ம என்னுடைய பேர் இருக்கான்னு பார்க்கணும். அழுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. வனாந்தரத்தை அழுதிட்டு இருந்தாங்க, அவிசுவாசம் அவளை அலைய விட்டது. ரைட்டா? அவிசுவாசம் எப்பயுமே நம்ம சுத்த விட்டுறோம். நம்பிக்கை இல்லாமல் பேசிட்டே இருந்தோம்னா நம்ம சுற்றிக்கிட்டே இருப்போம். என்னது என் வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு ஒன்றுமே நல்லா இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல, இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் வாழவே முடியாது. அப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசம் என்ன நடக்கும்? சங்கீதம் 66 இருக்கு. விசுவாசிக்கிறவங்களுக்கு என் ரிசல்ட் தான். சங்கீதம் 66 12 எல்லாம் சேர்ந்து வாசித்து நாம் நிறைவு செய்வோம். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிடு. எங்கள் தலை மேல் நிறைய பேர் மிதிச்சு ஏறி போனாங்க. உண்மைதானே? நம்ம தலைமையில எத்தனை பேர் மிதிச்சு ஏறி போனாங்க. நம்மளை ஏணி மாதிரி யூஸ் பண்ணி எவ்வளவு பேர் தெரியாதானாங்க. விசுவாசிகள் சொல்றேன்,
நம்ம மேலே எத்தனையோ பேர் ஏறி நம்மளை விட பெரிய ஆளாக இருப்பாங்க. நம்ம மேலே ஏறி பெரிய ஆளாக இருப்பாங்க, நம்ம மூலமாக பெரிய ஆளாக இருப்பாங்க. ஆனால் நமக்குன்னு வரும்போது யாரும் அது கூட நிற்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் அனுபவிச்சிருவாங்க. உங்களுக்குன்னு வரும்போது கூட யார் நிற்கவே வரல. சரி சொல்கிறார், மனுஷர்கள் தலைமேல் ஏறி போக பண்ணி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். நாங்கள் எதெல்லாம் கடந்து வந்தோம்? தீயை கடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம். அப்புறம் என்ன அர்த்தம்? நெருப்பு மாதிரி பிரச்சனை, தண்ணி தலைக்கு மேலே போகிற மாதிரி பிரச்சனை, மூழ்கி போயிட்டோம்னு நினச்ச பிரச்சனை, எல்லாம் வாழ்க்கையே மூழ்கி போச்சு, குடும்பமே மூழ்கி போச்சுன்னு நினச்ச நிலைமை. தண்ணீர் தீயை கடந்து வந்தோம், தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, யோர்தானை கடந்து வந்தோம், செங்கடலை கடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா செழிப்பான தேசத்தில் வந்திருக்கோம். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. செழிப்பான தேசத்தில் நம்ம டெஸ்டினேஷன் எதுன்னா செழிப்பான தேசம். கர்த்தர் அப்படியே வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்புறாரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொண்டா, எனக்குன்னு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை தேசத்தை கொடுத்தா காலேஜ் பேர் பேசுவீங்க, எளிதாக ஜெயித்து விடலாம், ஈஸியா போய் சுதந்திரத்து கொள்ளலாம். அவங்களை காத்த நிழல் விலகி போயிட்டு நான் போன ஈஸியா என்னுடைய இதாகிவிடும் அப்படின்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருந்தீங்க. உங்க கை பலனுக்கும் உங்களுடைய திராணிக்கும் உங்களுடைய இயல்பு உங்களால் முடியும் சொல்றதுக்கு மேல நீங்க யோசிப்பீங்க, செயல்படுவீங்க, சுதந்திரப்பீங்க. யோசிக்கிறதுக்கு மேல நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா அதுவரை நீங்கள் யோசிக்காத விதத்துல, அதுவரை ஜெபிக்காத விதத்துல, அதுவரை கேட்காத விதத்துல கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் மேல இருக்கணும். அதனால சொல்றாங்க, நீ என் நினைவுகள் உன்னுடைய நினைவுகள், ஏன் வழி உன் வழியே கிடையாது. நீ நினைக்கிற இவங்க மூலமா வருமா அவங்க மூலமா வரணும். அவர் வானத்தை திறந்து கொடுப்பார், பூமியில எல்லா வழிகளையும் ஆயத்தம் பண்ணி கொடுப்பாரு. எப்படியெல்லாம் வரும், எப்படி எப்படி கிடைக்கணும் அப்படின்னு நீ கைடன்ஸ் கொடுக்க வேண்டாம். என் தேவன் எனக்காக எதையாவது செய்வார். ஆனா என் தேவை சந்திக்கப்பட்டிருக்கும், என் காரியங்கள் நடந்திருக்கும், நான் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறி முடிந்திருக்கும். கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பார். என் தேவன் எனக்காக ஏதாவது செய்திருவார். எனக்கு என்ன மறந்துருக்கிறாரா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மறந்துடுவாங்க. உங்க மேல ஏறி போனவங்க மறந்துடுவாங்க. நீங்க பண்ண அத்தனை உதவிகளை வாங்கினவங்க நீங்க தேவையோடு நிற்கும் போது எல்லாம் முடிந்தாலும் கூட நின்று ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களோடு கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்க ஸ்தானத்தை விட்டுட்டு போகாதீங்க. ஒன்றை புரிந்துக்கோங்க, ஒரு இடத்துல கிடைப்பேன், நீங்க போய் சேர்ற இடம் தீய கடந்தீங்க உண்மை, தண்ணீர் எல்லாம் மூழ்கிற மாதிரி போச்சு கடந்தீங்க உண்மை. ஆனா செழிப்பான இடத்துக்கு போனீங்க. அந்த போகிற வழி உங்க தலைமையில நிறைய பேர்ல ஏறி போனாங்க, ஆட்கள் உங்களை மிதிச்சு மேல போனாங்க. ரைட்டு, போனதை பற்றி சந்தோஷப்படாதீங்க. இவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்ததற்காக ஸ்தோத்திராண்டவரே சொல்லுங்க. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்வார். அவன் செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க யோசிக்காத விதத்துல, ஜெபிக்காத விதத்துல, நம்பாத விதத்துல கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையான காரியங்களை செய்வார். அவன் நீ விசுவாசித்தால் போதும், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். God bless you all.